எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஐஓடி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஐஓடி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐஓடின்றது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அது பார்க்கறதுக்கு அது உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் மூலமா ரெண்டு பீப்புள்ஸ் வந்து கனெக்ட்ல இருக்கும் அப்படின்றத இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு திங்ஸ் அது கனெக்ட்ல இருக்கு அப்படின்னா அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் எப்படி கனெக்ட்ல இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு அமெரிக்கால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கும். இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ஒரு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமாவோ இன்டர்நெட் மூலியமா நீங்க கனெக்ட்ல இருக்கீங்க. இது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ரெண்டு திங் வந்து அது கனெக்ட்ல இருக்கு அப்படின்னா அதாவது ரெண்டு பொருள் வந்து இன்டர்நெட் கனெக்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா தான் மெயின் எக்ஸாம்பிள் ஐஓடிக்கு. இப்போ அலெக்ஸா வச்சுக்கோங்க. அலெக்ஸா கிட்ட நீங்க டர்ன் ஆன் பல்ப்னு சொல்றீங்கன்னா அது அங்கே எல்இடி பல்ப் ஆன் பண்ணுது. அலெக்ஸான்னு ஒரு திங்கு, அலெக்சாண்டர் திங்கு எல்இடி பல்புன்ற திங்குக்கு ஒரு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அது எது மூலியமா? இன்டர்நெட் மூலியமா. அதனாலதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு திங்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட்ல இருக்கு. பல்பும் இன்டர்நெட்டோட கனெக்ட்ல இருக்கும், அலெக்சாவும் இன்டர்நெட்டோட கனெக்ட்ல இருக்கும். அதனாலதான் நீங்க வந்து இன்டர்நெட்ல இருக்கிற அலெக்சா கிட்ட சொல்ல அது வந்து பல்பு கிட்ட போகுது. இதுவே நீங்க பல்ப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட்ல இல்ல அப்படின்னா இது பண்றது கேட்காது. அதான் ஒரு இது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் கவுண்டரோ இல்லைனா வந்து ஹார்ட் பீட்டோட திங்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே என்ன பண்ணும், ஒரு வாட்ச்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு டிவைஸா பார்க்கலாம். இதுவே நீங்க பாக்குறத ஒரு மொபைல்லையோ இல்லை வேற ஏதாவது டிவைஸ்ல பாக்குறீங்க அப்படின்றத அது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பார்க்கும். ஒரு மொபைலுக்கும் ஒரு வாட்சுக்கும் அது ரெண்டுமே திங்கு. ரெண்டு திங்க்கும் அது நடுவில் என்ன கனெக்ட் இருக்கு? இன்டர்நெட். இதுதான் வந்து நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது ஐஓடி பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அலெக்ஸாவா இருக்கட்டும் இல்லை ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. இதுல இப்போ நம்ம வந்து ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்ல மோஸ்டா யூஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அர்டினோ நானோ அப்படின்னா ராஸ்பெரி பை, அது மாதிரி நாட் எம்சியூ, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரியான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான் அந்த ஐஓடி ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு பிரெயினாவே சொல்லலாம். அதாவது வந்து இருக்கிற சென்சார்ஸ் இருக்கும், ஓகேவா? இந்த சென்சார்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம்னா அது ஒரு வேலையை செய்யும். இப்போ நீங்க ஒரு டெம்பரேச்சர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல டெம்பரேச்சர் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்ற மெஷர் பண்ணுவோம். அந்த மெஷர் பண்ற டெம்பரேச்சரை மைக்ரோ கண்ட்ரோல் அனுப்பும். மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நமக்கு ஒரு மொபைல் மூலியமாவோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு டிவைஸ் மூலியமாவோ அது வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். இதைதான் வந்து ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஐஓடினா என்ன, ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.